எங்கள் அக்கா மேனுக்கு கல்யாணம். நாள் பரிசம், மறுநாள் கல்யாணம். பரிசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. 5 தட்டு 7 தட்டு 11 தட்டுன்னு வைக்கணும். நாங்கள் 11 தட்டு வச்சு சேலை, மாலை, பூவு, வெத்தலை வாக்கு, சீனி எல்லா தேவையான பொருள் எல்லாம் வாங்கி 11 தட்டு எடுத்து தயாராக வச்சுட்டு மண்டபத்துக்கு கொண்டு போயாச்சு. மண்டபத்தில் பரிசம் போடுறோம். மண்டபத்தில் போய் பொண்ணு அழைச்சிட்டு பரிசம் போட்டு முடித்தாச்சு. நாங்கள் சாப்பிட போயிட்டோம். பரிசத்துக்கு சாம்பார் சாதமும் கூட்டு பொரியல் வச்சுருந்தாங்க. சிம்பிளாக வச்சுட்டாங்க. சாப்பிட்டு வெளியே பார்த்தா கலை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள், கலை நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு தூங்க போயிட்டோம். நைட் ஆயிடுச்சு. தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடலான்ட்டு ஒரு ஆள் கோலம் போட, ஒரு ஆள் கலர் பொடி போட, அப்படி போட்டு கொஞ்சம் கோலம் எல்லாம் போட்டு முடித்தாச்சு. அப்புறமும் கொஞ்சம் லேட்டாகி போனதுனால 2 கோலத்துக்கு கலர் பொடியே போடாமல் நாங்கள் கல்யாணத்துக்கு கிளம்பணும். கல்யாணம் காலையில் 10 மணிக்கு. அதுக்கு போய் கிளம்பிட்டு வரலான்ட்டு வந்துட்டோம். அப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி சர்ச்சில் கல்யாணம் வச்சுருந்தோம். கல்யாணத்துக்கு எங்கள் அக்கா இந்த சேலை எடுத்து கொடுத்துருந்தா. இந்த சேலை நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு பிடிச்சதே இந்த சேலையை எடுத்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. மதுரையில் எடுத்திருந்தோம். அப்புறம் கல்யாணம் சர்ச்சில் போய் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சோடனேவும் கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே மண்டபத்துக்கு போயாச்சு. மண்டபத்தில் ஃபங்க்ஷனு. போய் கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா சிக்கன் பொரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சிக்கன் பிரியாணி தம் எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், சூப்பராகவும் சிக்கனும் பிரியாணியும் தயாராக வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம போய் சாப்பிட்டு போயிடலான்ட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். பிரியாணி, தயிர் பச்சடி, கேசரி, தால்ச்சா எல்லாம் வச்சிட்டாங்க. அப்படியே சுட சுட சாப்பிட்டு கல்யாண வீட்டுக்காரவங்களுக்கு 1 கப்பு சிக்கனா 2 கப்பு வேணும்னு அதையும் வாங்கி நல்லா புல் கட்டிட்டு அப்படியே போட்டோ எடுக்க வந்துட்டோம். போட்டோவெல்லாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாயங்காலம் அவரவரை வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.